இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சென்னையில் கட்டுமான விதிகளை பின்பற்றாமல் காற்று மாசு ஏற்படுத்தும் வாகனங்களுக்கு 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். கட்டுமான பொருட்கள், கட்டுமான கழிவுகள் ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் விதிமுறைகளை முறையாக பின்பற்ற வேண்டும் என்று சென்னை மாநகராட்சி எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இது பற்றி விளக்குகிறார் செய்தியாளர் தாய்மானவன். ஓவர் தாய்மானவன். காற்று மாசு ஏற்படுத்தக்கூடிய வகையில் இயக்கப்படக்கூடிய வாகனங்களுக்கு அபராதம் விதிக்கக்கூடிய நடைமுறையை கொண்டு வருவதற்கு சென்னை மாநகராட்சி திட்டமிட்டிருக்கிறாங்க. குறிப்பாக காற்று மாசை ஏற்படுத்தக்கூடிய வகையில் செயல்படக்கூடிய வாகனங்களுக்கு 25,000 ரூபாய் அபராதம் என்பது விதிக்கப்பட இருப்பதாக சென்னை மாநகராட்சி தரப்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, நாட்டிலேயே அதிகபட்சமாக காற்று மாசு என்பது தலைநகர் டெல்லியில் மோசமாக பதிவாகி வருகிறது. தலைநகர் டெல்லியில் காற்று மாசு அதிகரித்து வரக்கூடிய சூழலில் அதன் தொடர்ச்சியாக மற்ற பிற மாநகரங்களிலும் காற்று மாசு படிப்படியாக அதிகரித்து வருகிறது. இது காலநிலைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. இப்படிப்பட்ட நிலையில் தான் சென்னையை பொறுத்த மட்டில் பார்த்தோம் என்றால், வழக்கமாக அக்டோபர் மாதம் முதல் மார்ச் மாதம் வரைக்கும் காலநிலை மாற்றம் என்பது ஏற்படும். குறிப்பிட்ட இந்த காலங்களில் காற்று மாசு என்பது வெகுவாக அதிகரிப்பது வழக்கமாக இருந்து வருகிறது. காற்றில் நுண்துகள்கள் என்று சொல்லக்கூடிய PM 2.5 மற்றும் PM10 ஆகிய விகிதங்கள் பார்த்தோம்னா சென்னையில் நாட்களில் கடுமையாக உயரக்கூடும். காற்று மாசு பல்வேறு இடங்களில் காற்றின் தரக்குறியீடு படிப்படியாக மிதமானது முதல் படிப்படியாக மோசமடையக்கூடிய ஒரு சூழல் இருப்பதை பார்க்க முடிகிறது. இதை தடுக்கக்கூடிய வகையில் தான் சென்னை மாநகராட்சியின் தரப்பில் இந்த முன்னெடுப்பு என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக காற்றில் அந்த PM 2.5 மற்றும் PM10 என்ற நுண்துகள்கள் அதிகரிப்பதற்கு பிரதான காரணமாக பார்க்கப்படுவது கட்டட கழிவுகள். ஆங்காங்கே கட்டப்பட்டு வரும் கட்டடங்களால், ஆங்காங்கே டெமாலிஷ் பண்ணக்கூடிய கட்டடங்களால் ஏற்படக்கூடிய புகை மூட்டம் காற்றில் கலப்பதால் இத்தகைய பாதிப்பு ஏற்படுவதாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த கட்டட கழிவுகளை வாகனங்களில் ஏற்றிக்கொண்டு வாகனங்கள் சாலையில் செல்லும்போது சாலையில் இருபுறங்களிலும் மண் துகள்களால் நிரப்பப்படுவதையும் நம்மால் நேரடியாக பார்க்க முடியுது. இதை தடுக்கக்கூடிய வகையில் தான் பாதுகாப்பான மற்றும் செயல்முறையோடு கூடிய இந்த கட்டட கழிவுகளை அகற்றுவதற்கான விதிகளை சென்னை மாநகராட்சி உருவாக்கியிருக்கிறாங்க. 2025 உருவாக்கப்பட்ட அந்த விதிகளின் அடிப்படையில் கட்டட கழிவுகளை முறையாக ஒவ்வொரு நிறுவனமும் தங்களுடைய வாகனங்கள் மூலமாக வெளியேற்ற வேண்டும் என்ற உத்தரவு என்பது வழங்கப்படுகிறது. அந்த வகையில் கட்டட கழிவுகளை சாலைகளில் எடுத்து செல்லும்போது தார்பாய் போட்டு மூட வேண்டும். சாலையில் இருபுறங்களிலும் அந்த கட்டட கழிவுகள் கொட்டாத வகையில், மண் துகள்கள் பரப்பாத வகையில் பாதுகாப்பாக எடுத்து செல்ல வேண்டும். குறிப்பிட்ட அளவு ஒரு வாகனத்தில், அதாவது லாரி என்றால் லாரியில் எந்த அளவுக்கு கட்டட கழிவுகளை எடுத்து செல்ல முடியுமோ அந்த அளவுக்கு தான் எடுத்துகிட்டு போகணும். கூடுதலாக எடுத்து சென்றால் அபராதம் விதிக்கும் நடைமுறையை பின்பற்றுவோம் உள்ளிட்ட பல்வேறு வழிகாட்டுதலை சென்னை மாநகராட்சி உருவாக்கியிருக்கிறாங்க. குறிப்பாக சென்னையில் இந்த காலநிலை மாற்றம் ஏற்படாமல் இருப்பது, சுற்றுச்சூழல் பாதிப்பை தவிர்ப்பது என பல்வேறு காரணங்களுக்காக இந்த விதிகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இனி வரும் நாட்களில் கட்டட கழிவுகளாகட்டும், அதேபோல் மோசமான புகையை பரப்பக்கூடிய வாகனங்களாகட்டும், இதற்கெல்லாம் 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கக்கூடிய பணியை துவங்க இருப்பதாக சென்னை மாநகராட்சி தரப்பில் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. விரைவில் இந்த நடைமுறை என்பது பின்பற்றப்பட இருக்கிறது. எனவே கட்டடக்காரர்கள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் சென்னை மாநகராட்சியுடைய அந்த விதிகளை முறையாக பின்பற்ற வேண்டும் என்பது மாநகராட்சியுடைய வலியுறுத்தலாக இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தாய்மானவன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.